மணியளவில் நான் அலுவலகத்திலிருந்து வீடு நோக்கி வந்து கொண்டிருந்த போது A9 வீதியில் சிலங்கா டெலிகாமுக்கு முன்னால் கிளிநொச்சியில் வச்சு கருத்த வாகனத்தில் கேப்டாக வாகனத்தில் வந்துட்டு இருவர் என்னை குறுக்கா வழிமறைத்து என்னை பிடித்து தாக்கி வாகனத்தில் ஏற்ற முற்பட்டார்கள். வாகனத்தில் ஏற்றி விட்டார்கள். என்னுடைய கால்கள் வெளியே இருந்தபடியாக வாகனத்துடைய கதவுகளை அவர்கள் சாத்த முடியவில்லை. எனவே இருவர் கொண்ட குழு அது. ஒருவர் என்னை வாகனத்துக்குள்ள ஏற்றி அமுக்கி வைத்து கொண்டிருக்க, மற்றவர் வாகனத்தை எடுப்பதற்காக முன்வந்த போது நான் என்னை பிடித்திருந்தவரை உதைந்து விட்டு வாகனத்திலிருந்து வெளியே தப்பிவிட்டேன். இருந்தபோதும் அவர்கள் என்னை பிடித்து சிரமறியாக தாக்கிவிட்டு தங்களோட சீட்டை விட வேண்டாம் என்றும் தங்களை பற்றி தெரியாதா என கேள்வி எழுப்பி கொண்டு விடுவோம் என கொலை அச்சுறுத்தலும் விடுத்து வாகனத்தில் தப்பி சென்று விட்டார்கள். இதன்போது ஏராளமான பொதுமக்கள் அங்கங்கே கூடிய வீதியில் பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவத்தை. அவர்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து சிசிடிவி கேமரா கவரேஜ் இல்லாத இடமாக பார்த்து என்னை வழிமறைத்து என் மீது தாக்குதல் மேற்கொண்டு கடத்த முயற்சித்து வந்து ஒரு திட்டமிட்ட சம்பவமாகவே நான் பார்க்கிறேன். இதன் பின் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் 4வது சாதாரண விடுதிக்கு மாற்றப்பட்டு நான் மறுநாள் வீடு திரும்பி இருந்தேன். மறுநாள் அவர்கள் சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களை இன்றைய தினம் போலீசார் நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருந்தார்கள் அடையாள அணிவகுப்புக்காக. அடையாள அணிவகுப்பின் போது நான் அவர்களை சரியாக இருவரையும் இனம் காட்டியிருந்தேன். இருந்த போதிலும் நீதிமன்றம் இன்றைய தினம் அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்கி இருக்கிறது. வழக்கை மார்ச் மாதத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறது. இந்த சம்பவமானது எனக்கும் எனது குடும்பத்துக்கும் மிகுந்த உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த சந்தேக நபர் இருவர் மீதும் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஒன்று போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், கொலை சம்பந்தமான குற்றச்சாட்டுகளே வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு சட்டவிரோத குழுவைச் சேர்ந்தவர்களால் என் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல், அதன் பின் இடம்பெற்ற நடவடிக்கைகள் எனக்கும் என் குடும்பத்தின் மீதும் உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் எனது குடும்பத்துக்கும் ஏதும் அச்சுறுத்தல்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்பட்டால் உண்மையிலே அதை நான் போலீஸ் திணைக்களம், கிளிநொச்சியில் உள்ள போலீஸ் திணைக்களம், வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர், சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் உட்பட இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். என்னுடைய பாதுகாப்பு இன்றைய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. நான் தொடர்ச்சியாக சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக செய்திகளையும் கட்டுரைகளையும் முகநூலில் பதிவுகளையும் கருத்துக்களையும் விட்டு வருகின்ற ஒருவனாக இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற சமூக விரோத சட்டவிரோதங்களுக்கு எதிராக நான் செயற்பட்டிருக்கின்றேன். நான் தொடர்பான ஏராளமான செய்திகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன். இதன் விளைவாகவே நான் தாக்கப்பட்டு அல்ல கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் எனக்கு பலமாக இருக்கிறது. அந்த சந்தேகம் பலமாக இருக்கிறது. ஆனாலும் அதுக்குரிய பாதுகாப்பு எனக்கு இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படவில்லை. இது மிக கவலைக்குரிய விடயம். நான் இப்பொழுது வலுவாக ஒரு கருத்தை கூறவே இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தேன். அதாவது என்னுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. எனது பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கோ எனது குடும்பத்துக்கோ ஏதேனும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் அதனை போலீசார் என்னுடைய பலவீனமான நடவடிக்கையில் காரணம் என்பதை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் எங்களுடைய ஊடக கடமைகள், ஊடக செயற்பாடுகள், எழுத்து சுதந்திரம், ஜனநாயகம் பேணப்பட வேண்டும். வளமை போல நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது என்னுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.